அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி புக்கில் 10வது பகுதி பார்த்தோம். இடிஞ்சு விழுந்த மூங்கில் வீட்டில் இருந்து திருஞானத்தை காப்பாற்றி ஓவியா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடம்ப கூட அசைக்க முடியாமல் திருஞானம் படுத்திருந்தான். ஓவியா வீட்டில் பறவைகள், முயல், எலின்னு சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது. அதெல்லாம் நீ தான் வளர்க்குறியான்னு ஓவியா கிட்ட கேட்டதுக்கு, இல்லை என்னுடைய அப்பான்னு சொன்ன ஓவியா அவங்க அப்பாவை பார்த்தே 4 மாதம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு புதிரோட 10வது பகுதியை முடித்தாங்க. அதற்கான விடை 11வது பகுதியில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பகுதி 11. திருஞானம் வழி மறந்தான். கட்டுக்குள் இருந்த காயம் காணாமல் போனது. சரிந்து கிடந்தவன் சற்றே எழுந்தான். என்ன இது விந்தை? வீட்டுக்குள் இருக்கும் தந்தையை மகளே காணவில்லையா? கண்களுக்குள் இமைகள் காவல் இருந்தாலும் இமைகளை கண்கள் காணவில்லை என்பது இயற்கை. ஆனால் ஒரே கூட்டுக்குள் இருந்து கொண்டு தந்தையை மகள் காணவில்லை என்பது செயற்கை. விதைக்குள் படுத்திருக்கும் விருட்சம் போல் இதற்குள் ஒரு சோகம் இருக்கிறதே. என்ன ஓவியா, அது என்ன? உணர்ச்சி காட்டாமல் ஓவியா உறைந்து நின்றாள். அவளுக்குள் சொல்ல முடியாத வார்த்தைகள் சூழ்கொண்டு கலைந்தன. அவள் மனசுக்குள் நிகழும் ஒரு சத்தமில்லாத யுத்தத்தை கண்கள் காட்டி கொடுத்தன. அவள் மௌனத்தை அவனே உடைத்தான். சில நேரங்களில் மௌனம் என்பது மன்னிப்பு, சில நேரங்களில் மௌனம் என்பது தண்டனை. இப்போது உன் மௌனம் எனக்கு தண்டனை. சொல் ஓவியா, சொல். உன்னை பிடிக்கவில்லையா உன் தந்தைக்கு? சோகம் பூசிய ஒரு புன்னகை அவள் உதடுகளில் ஓடியது. இந்த பூமியில் என் தந்தைக்கு பிடித்த ஒரே ஒரு அம்சம் நான் மட்டும்தான். அவருக்கு வானம் பிடிக்கவில்லை, வாழ்க்கை பிடிக்கவில்லை, மரங்கள் பிடிக்கவில்லை, மனிதர்கள் பிடிக்கவில்லை. வாழ்க்கையின் மீது பூசப்பட்டிருக்கும் பொய்மை, சம்பிரதாயங்களால் கட்டி காக்கப்படும் போலிமை எதுவுமே பிடிக்கவில்லை. தன்னை எங்கோ அவர் தொலைத்து விட்டார். தன் முகத்தையும் உணர்ச்சிகளையும் தாடிக்குள் புதைத்து விட்டார். இப்போது என் வீட்டுக்குள் இருப்பது காணாமல் போன ஒரு மனிதனின் மிச்சம் மட்டும்தான். மறைக்காமல் சொல் ஓவியா, அவர் என்ன மனநோயாளியா? இல்லை, அப்படியில்லை. அவர் தோற்றம் அப்படி தோற்றுவிக்கலாம். வைக்கோலுக்குள் கிடந்தாலும் அது வைரம். ஆனால் அவரை பார்த்தால் நீங்கள் கேட்ட கேள்வி நிஜமென்று தோன்றும். அழுக்கில் குளித்த ஒரு தோற்றம், பிசுக்கு பிடித்த ஆடைகள், கண்களில் மனித பசையற்ற ஒரு பார்வை, இறந்தவனின் உதடுகளில் ஒட்டியிருப்பது மாதிரி ஒரு புன்னகை, உறக்கத்தில் புலம்புகிற குழந்தை மாதிரி சம்பந்தமில்லாத வார்த்தைகள். எப்போதாவது என்னை உற்று உற்று பார்க்கிற போது மட்டும் அவர் கண்களில் பாசத்தின் நீர்த்தேக்கம். அவர் மனம் என்னும் கண்ணாடி நொறுங்கி போனது. ஆனால் எல்லா சில்லுகளிலும் என் பிம்பம் மட்டுமே. இந்த வீட்டில் அவர் எந்த அறையில் இருக்கிறார்? நிலவறையில் இருக்கிறார். பூமிக்கு மேலே வசிக்கும் கிளியைப் போல் இருந்தவர் பூமிக்கு கீழே வசிக்கும் எலியைப் போல் இருக்கிறார். என்ன செய்கிறார்? ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? இதயமே இல்லாமல் கூட பல மனிதர்களுக்கு இரத்த ஓட்டம் இருக்கிறதே, எப்படி என்கிற ஆராய்ச்சி. விலங்கின் உருவத்திலிருந்து விடுபட்ட மனிதன் விலங்கின் குணத்திலிருந்து எப்போது விடுபடப் போகிறான் என்ற ஆராய்ச்சி. டிசம்பர் மாதத்து இலைகளைப் போல மெல்ல மெல்ல உதிர்ந்து கொண்டிருக்கிற மனித பண்புகளை எப்படி மீண்டும் துளிர்க்க வைப்பது என்கிற அவலம் கலந்த ஆராய்ச்சி. இந்த பூமியில் இனிமேல் நேசிப்பதற்கு ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ற கண்ணீர் நனைந்த ஆராய்ச்சி. திருஞானம் சிரித்தான். உன் தந்தை பெருமூச்சுக்கும் விரக்திக்கும் பிறந்த குழந்தை என்று நினைக்கிறேன். இந்த மண்ணை நேசிக்க முடியாதவர்கள் சுவாசிக்கும் பிணங்கள். இல்லை, என் தந்தை நேசித்தவர்தான். ஒரு புள்ளின் இலையை கூட மயிலின் தோகை போல மகிழ்ந்து பார்த்தவர்தான். முன்னுடம்பை தரையில் பதித்து பின்னுடம்பை இழுத்து கொள்ளும் ஒரு புழுவின் இயக்கத்தில் கூட பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் பார்த்தவர்தான். ஒரு வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளில் அமர்ந்து கொண்டு இந்த பூமியை வலம் வர முடியாதா என்று புலம்பியவர்தான். 6 அறிவும் 5 அறிவும் ஓரறிவும் கொண்ட உயிர்களை மட்டுமல்ல, ஒரு செல் உயிர்களை கூட தன் உயிரின் பாகம் என்று உணர்ந்தவர்தான். உன் தந்தை என்ன விஞ்ஞானியா? விஞ்ஞானிதான். நுண்ணுயிர் ஆய்வாளர், இந்திய விஞ்ஞானிகள் கழகத்தின் இணை செயலாளர். என் தாயாருக்கு தாலி கட்டிவிட்டு பாக்டீரியாக்களோடு குடித்தனம் நடத்தியவர். அந்த ஆராய்ச்சியிலேயே தன் சொந்த வாழ்க்கை என்ற ஒன்று இல்லாமல் போனவர். நுண்ணுயிர்களால் இந்த மண்மண்டலத்தை மாற்ற முடியும் என்று கனவு கண்டவர். என்ன செய்ய முடியும் நுண்ணுயிர்களால்? இன்னும் மனிதனுக்கு ஐம்பூதங்கள் பற்றிய அறிவு குறைவு திருஞானம். இந்த மண்ணையும் காற்றையும் நீரையும் முழுதாய் பயன் கொள்ளும் ஞானம் இல்லை திருஞானம். நுண்ணுயிர்களால்
ஐம்பூதங்களை வேலை வாங்கலாம். இந்த வறட்டு பூமி மலட்டு பூமியாய் மாறிவிடாமல் பாதுகாப்பவை நுண்ணுயிர்கள். இறந்த உடல்களை தின்று தீர்த்து சுற்றுப்புறத்தை சுத்திகரிப்பவை நுண்ணுயிர்கள். செத்த கழிவுகளை சிதிலப்படுத்தி சத்துக்களாய் மாற்றுபவை நுண்ணுயிர்கள். திராட்சை ரசத்தை நொதிக்க வைத்து மதுத்துளிகளாய் மாற்றுபவை நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்களால் இந்த பூமியையே ஒரு சொர்க்கமாய் ஜோடிக்க முடியும் என்று நம்பினார் என் தந்தை. உன் தந்தை என்ன முழுநேர விஞ்ஞானியா? ஓவியா சிரித்தாள். அந்த சிரிப்பில் சோகத்தின் துருக்கள் ஒட்டியிருந்தன. விஞ்ஞானம், சிற்பம், ஓவியம், கவிதை, இசை எதுவாயிருந்தாலும் அது காதல் மாதிரி திருஞானம், காதல் மாதிரி. காதலில் பகுதி நேரம் கிடையாது. அதுவும் ஒரு அத்வைதம். கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ. இதுதான் காதலுக்கும் கலைக்கும் பொதுவான தேசிய கீதம். தங்களை ஒரே துறையில் தேய்த்து கொண்டவர்கள் மட்டும்தான் சிகரம் தொட்டிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் வார்த்தைகளின் இடைவெளியில் வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டும். ஓர் ஓவியனின் வர்ண கிண்ணத்தில் சிவப்பு குழம்பிற்கு பதிலாய் அவனது இரத்தமே ஊற்றி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிற்பி விரல் எது ஒளி எது என்பதை மறந்து போக வேண்டும். ஓர் இசைக்கலைஞன் சப்தங்களில் தொலைந்து தொலைந்து மௌனங்களில் கண்டெடுக்கப்பட வேண்டும். டார்வின் கதை தெரியுமா? டார்வின் கதை தெரியாது, சொல். டார்வின் உயிரின் ஆராய்ச்சிக்கு தன் உயிரையே ஒப்படைத்து விட்ட நேரம். புதிதாய் ஒரு பூச்சியை பார்த்தாலும் அதில் பிரபஞ்சத்தின் ரகசியம் தேடி பித்து பிடித்து அலைந்த காலம் அது. ஒரு மரத்தின் பட்டைகளை அவர் உரித்தபோது புதிதாய் 2 வண்டு கண்டார். ஒரு வண்டை இடக்கையில் கொண்டார், மறுவண்டை வலக்கையில் கொண்டார். அப்போதுதான் எப்போதுமே பார்த்திராத இன்னொரு வண்டு தென்பட்டது. என்ன செய்வது? 2 கைகளிலும் 2 வண்டு. அந்த 3ஆம் வண்டு பற்ற கை இல்லை. டார்வின் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? வலக்கையில் இருந்த வண்டை வாயில் போட்டுக்கொண்டு 3ஆம் வண்டையும் முயன்று பற்றினார். ஆர்வம், அத்தனை ஆர்வம். தன்னை மறந்து தன் நாமம் கெடும் தனியாத தாகம். அதுதான் ஒரு கலைஞனை, விஞ்ஞானியை அழியாத உண்மைகளின் பக்கம் ஆற்றுப்படுத்துகிறது. என் தந்தையும் அந்த ஜாதி ஆள்தான். மிச்சப்பட்ட சோறை பிச்சைக்காரனுக்கு போடுகிற ஒரு குடும்ப தலைவியைப் போல தன் ஆராய்ச்சிக்கு போக மிச்சப்பட்ட நிமிஷங்களில் மட்டும்தான் வாழ்க்கையின் சில பருக்கைகளை எங்களுக்கு அவர் பிச்சையிட்டார். அவர் உயிர் கொண்டு வாழ்ந்ததே ஒரே ஒரு லட்சியத்துக்கு தான். என்ன லட்சியம்? கடல் நீரை குடிநீராய் மாற்றும் நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து விட வேண்டும். சாத்தியமா ஓவியா? அது சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? சுரங்கம் வெட்டுகிற போது மீத்தேன் வாயு வெளிப்படுகிறது. மீத்தேன் வாயு விபத்துக்களை விளைவிக்க வல்லது. அந்த மீத்தேன் வாயுவை துடைத்தெடுக்க சில நுண்ணுயிர்கள் ஏவப்படுகின்றன. அந்த நுண்ணுயிர்கள் மீத்தேன் வாயுவை குடித்து விடுகின்றன, விபத்துகளை தடுத்து விடுகின்றன. மீத்தேன் வாயுவை குடிக்கும் நுண்ணுயிர்கள் மாதிரி கடல் நீரில் உப்புச்சத்தை உறிஞ்சும் நுண்ணுயிர்களை கண்டறிவதே தன் லட்சியம் என்றார் என் தந்தை. கொண்டாடியிருப்பார்களே? கொண்டாடினார்களே. மனிதகுல வரலாறு மாறப்போகிறது என்றார்கள். இனிமேல் இந்த பூமியின் பாலைவனங்களை பழைய பூகோள படங்களில்தான் தேட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இந்த உலக உருண்டைக்கே பச்சை வண்ணத்தை பரிசீலிக்கப் போகிறவன் ஓர் இந்திய விஞ்ஞானிதான் என்று சங்கு முழங்கினார்கள். ஆனால் என்ன ஆனால்? வீணை வியாபாரி வீணையை நேசிப்பது அதன் சுரங்களுக்காக அல்ல. விஞ்ஞானிகள் கழகம் என் தந்தையை நேசித்தது அவர் அறிவை ஆராதித்து அல்ல. ஒரு நாள் கிழக்கின் முகத்தில் கரி பூசப்பட்டது. சூரியன் திருடப்பட்டது. என் தந்தையின் வானம் இருண்டது. அந்த அஸ்தமனத்திற்கு பிறகு என் தந்தையின் தேதி இன்னும் கிழிக்கப்படவே இல்லை. பகுதி 11 முடிந்துவிட்டது. இந்த பகுதியில் ஓவியா அவங்க அப்பாவை பற்றியும் அவருடைய ஆராய்ச்சியை பற்றியும் சொன்னாங்க. முக்கியமாக நுண்ணுயிர்கள், அதனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டதுன்னு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் நுண்ணுயிர்களை பயன்படுத்தி கடல் நீரை குடிநீராக மாற்ற முடியும், அதில் தான் அவங்க அப்பா ஆராய்ச்சி நடத்தினதாகவும் சொன்னாங்க. இது வரைக்கும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய விஞ்ஞானம், அறிவியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ஓவியாவோட அப்பாவுக்கு ஏதோ துரோகம் இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த பகுதி முடிவு பெறுது. பார்க்கலாம் அடுத்த பகுதியில் என்ன நடக்குன்னு. நன்றி, வணக்கம்.